ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபிஈன்கள் மீதும் இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் மற்ற அமல் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நாச்சிக்குளம் கிளையின் சார்பாக வாரந்தோறும் வியாழக்கிழமை மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு ஆண்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த உள்ளரங்கை மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ஏகத்துவமும் நமது நிலையும் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய மாநில தலைமையின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற 10 மாத கால இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிற செயல் திட்டத்தின் அடிப்படையில் இப்ராஹிம் நபி அவர்களுடைய ஏகத்துவ கொள்கை என்பதை எவ்வளவு உறுதியானதாக எந்த அடிப்படையில் இருந்தது என்பதையும், இன்றைக்கு அந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றிருக்கிற நாம் நம்முடைய ஏகத்துவ கொள்கையை எந்த நிலையில் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் ஏகத்துவமும் நமது நிலையும் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக உலகத்துல வாழுகிற மனிதர்கள் ஒவ்வொரு மனிதரும் தனக்கு பிடித்தமான மதத்தினை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிற நிலைகளில் இருக்கிறார்கள். பல மனிதர்கள் முஸ்லிம்களாகவும் பல மனிதர்கள் மற்ற மதத்தை ஏற்றவர்களாகவும் இவ்வுலகத்திலே வாழுகிற பொழுது ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற வார்த்தைகளை மொழிந்தால் அவர் முஸ்லிம் ஆகிவிட்டார் என்கிற எண்ணம் தான் அநேக முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறார். இன்றைய முஸ்லிம்கள் கூட எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை மொழிந்து எனது பெயரை அப்துல்லாஹ் என்றோ அல்லது மற்ற இஸ்லாமியர்களுடைய பெயர்களை ஏற்படுத்துகிற அடையாளப்படுத்துகிற ஏதேனும் பெயர்களை வைத்துக் கொண்டு தன்னை ஒரு முஸ்லீம் என்று சொல்லி வெளிப்படுத்தி காட்டுகிற நிலைகளை பார்க்கிறோம். ஒரு உண்மையான முஸ்லீம் என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்கிற ஓரிரை கொள்கை என்பது, ஏகத்துவம் என்பது எப்படியானதாக இருக்கும் என்று சொன்னால், திருமறை குர்ஆன் எப்படி இப்ராஹிம் நபியினுடைய கொள்கையை நமக்கு எடுத்து காட்டுகிறதோ, இப்ராஹிம் நபி எப்படி ஒரு உண்மையான முஸ்லிமாக இருந்தார் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறதோ, அந்த அடிப்படையில் நம்மினுடைய ஏகத்துவத்தை ஓரிரை கொள்கையை நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பல இடங்களில் எடுத்து காட்டுகிறார். இப்ப ஓரிரை கொள்கை என்று சொன்னால் வெறுமனே நான் லா இலாஹா இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மாத்திரம்தான், அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லி
என் வாயினால் மொழிந்து விட்டால் நான் உண்மையான முஸ்லீமாக ஆகிவிட முடியுமா என்று சொன்னால் முடியாது. ஆனால் இப்ராஹிம் நபி எப்படி இருந்தாங்க? இப்ராஹிம் நபியை குறித்து இறைவன் திருமறையிலே சொல்லுகிற பொழுது கான ஹனீஃபம் முஸ்லிமன், அவர் உண்மை வழியில் நின்ற முஸ்லிமாக இருந்தார் என்று இறைவன் சொல்லுகிறார். இப்ராஹிம் நபி உண்மையான வழியில உண்மையான முஸ்லிம், உண்மை வழியில் நின்ற முஸ்லிமாக என்ன செஞ்சாரே இப்ராஹிம் நபி அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எப்படி இருந்தாங்க? இப்ராஹிம் நபியினுடைய வணக்கங்கள், இப்ராஹிம் நபி இறைவனை ஏற்றுக்கொண்ட விதம் எப்படியாக அமைந்திருந்தது என்று சொன்னால், இறைவன் திருமறை குர்ஆனில் எப்படி இறைவனை நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறானோ அந்த அடிப்படையில் இருந்தார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், இந்த முஹம்மது இறைவனுடைய தூதராக இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற விஷயத்துல வணக்கங்கள் என்பது அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்பதை மாத்திரம் அடங்கி இருக்கிற ஒரு விஷயம் அல்ல. இறைவனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்கிற கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், அதுல இறைவன் எப்படி அவனை நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறானோ அந்த அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கை என்பது இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்ற மாதிரி திருமறை குர்ஆன்ல எடுத்து பாருங்க. இறைவன் தன்னை குறித்து எப்படி எல்லாம் பேசுகிறான். வணக்கங்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், உங்களுக்கு உங்களுடைய இறைவன் வலியுறுத்துகிறான். அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அவனை தவிர வணங்குவதற்கு வேறு இறைவன் கிடையாது என்று இறைவன் உங்களுக்கு வலியுறுத்துகிறான், கட்டளை பிறப்பிக்கின்றான். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, நாம வணங்கக்கூடாது. வணங்குவதற்கான தகுதி யாருக்கும் கிடையாது. அந்த தகுதி பெற்றிருக்கிற ஒரே நபர் யார் என்று சொன்னால் அது அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறான் என்று திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க? செய்கிற வணக்கத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் நான் நிறைவேற்ற மாட்டேன் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். மற்ற தன்னோடு வாழுகிற சமூக மக்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை அல்லாஹுவை தவிர்த்து மற்றவர்களிடத்தில் நடைமுறைப்படுத்துகிற பொழுது, மற்றவர்களுக்கு அந்த வணக்கத்தை செய்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை தடுத்தார்கள். வணங்க கூடாது, வணக்கம்னு சொன்னா அது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய செயல்பாடாக இருக்கிறது, அதை வேறு யாருக்கும் எதற்கும் எப்பொழுதும் செய்யக்கூடாது என்று இப்ராஹிம் நபி தடுத்தார்கள் என்பதை நம்ம வரலாற்று செய்திகள் குர்ஆனின் மூலமாக பார்க்கிறோம். அடுத்து என்ன? இறைவனை நம்புகிற விஷயத்துல இன்னொரு செயல்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, இறைவன் திருமறையில சொல்லும் பொழுது லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அவன மாதிரி யாரும் கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று யாரும் கிடையாது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனை மாதிரி அல்லாஹ் யாரையும் ஏற்படுத்த மாட்டார். அவனுக்கு இருக்கிற ஆற்றல், அல்லாஹ்வுக்கு இருக்கிற பண்பு, அல்லாஹ்வுக்கு இருக்கிற தன்மை, அவனால் செய்ய முடிகிற காரியங்கள், அவனை தவிர்த்து உலகத்திலே நீங்கள் வேறு எந்த மனிதரை எடுத்து பார்த்தாலும், அவனை தவிர்த்து உலகத்தில் எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்புகளை பொருட்களை எடுத்து பார்த்தாலும் அல்லாஹுவால் செய்ய முடிகிற காரியத்தை, அல்லாஹுவால் செய்ய முடிகிற செயல்பாடுகளை, இறைவனால் மட்டுமே செய்ய முடிகிற காரியங்களை உலகத்தில் வேறு யாராலும் செய்ய முடியாது என்று குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் அப்படிதானே சொல்றான். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், என்ன மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லும் பொழுது உலகத்துல நம்ம யாரை பார்த்தாலும் சரி, அல்லாஹ் மாதிரி பண்புடையவர்கள், அல்லாஹ்வை போன்றே ஆற்றல் உடையவர்கள் உலகத்தில் யாரும் இருப்பார்களா என்று பார்த்தோம், ஆனால் யாரும் இருக்க மாட்டார். இப்ராஹிம் நபி வாழ்க்கையில இப்ராஹிம் நபி பிரச்சாரம் செய்கிற பொழுது இந்த செயல்பாட்டை வெளிப்படுத்தி காட்டினாங்களா இல்லையா? இப்ராஹிம் நபி வாழுகிற பகுதியில ஆட்சி செய்கிற அரசரை இப்ராஹிம் நபி அவர்கள் சந்திக்கிறார்கள். அவங்க போய் அங்க சந்திக்கும் பொழுது
இறைவனுடைய வல்லமையை, இறைவனுடைய ஆற்றலை குறித்து நபி இப்ராஹிம் அவர்கள் அந்த இடத்துல, அந்த மன்னர் இடத்துல சொல்லுகிறார்கள். என்னுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு நபரை மரணிக்க செய்வான், ஒரு மனிதரை உயிர்ப்பிக்க செய்வான், சூரியனை கிழக்கிலே உதிக்க செய்து மேற்கிலே மறைய செய்வான். அது என்னுடைய இறைவனுடைய ஆற்றல் அப்படின்னாங்க. அப்ப அந்த மனிதர் என்ன செஞ்ச, அந்த அரசன், நானும் ஒரு மனிதரை உயிர்ப்பிப்பேன், நானும் என்ன செய்வேன், பல நபர்களை மரணிக்க செய்வேன், என்னால் அதை செய்ய முடியும்னு சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபி சொன்னாங்க, என்னுடைய இறைவன் கிழக்கிலே சூரியனை உதிக்க செய்து மேற்கிலே மறைய செய்கிறான்ல, உனக்கு அந்த மாதிரி ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் நீ சூரியனை மேற்கே உதிக்க செய்து கிழக்கில மறையவை பார்ப்போம். நாங்க அவனால முடியுமா? முடியாது. அந்த இடத்துல அவன் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திணறினான். காரணம் என்ன? அது இறைவனுடைய ஆற்றல் இருக்கிறது. அப்படி இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனுடைய ஆற்றல உலகத்தில் இருக்கிற எந்த மனிதருக்கும் கிடையாது என்பதை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அதனால்தான் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், உண்மையான மார்க்கத்துல வழியில நின்று முஸ்லீமாக இருக்கிற என்று இறைவன் இப்ராஹிம் நபிக்கு புகழாரம் சுட்டுகிறார். கடவுளுக்கு நிகராக இறைவனை தவிர்த்து வேறு யாரையும் அவர் என்ன செய்யல, வேறு கடவுளை ஏற்படுத்தல, வணக்கங்களை வேறு யாரையும் செய்யல, அதே மாதிரி இறைவனுடைய ஆற்றலை வேறு யாருக்கும் கொடுக்கல. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இப்படி இப்ராஹிம் நபியினுடைய கொள்கை நம்பிக்கை இருந்ததால் உண்மை வழியில் நின்றவருங்கிறான். நம்முடைய நிலையை பார்க்கிறோமா? நம்முடைய நிலை என்ன? இன்றைக்கு சமூகத்திலே வாழுகிற லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தைகளை மொழிந்த முஸ்லிம்களாக இருக்கிற பல நபர்கள், முஸ்லிம்களுடைய பெயர் தாங்கிகளாக இருக்கிற பல மனிதர்களுடைய நிலை, இந்த கொள்கையில் உறுதியா இருக்கிறோமா? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மாத்திரம், அவனுக்கு நிகராக வேறு கடவுள் கிடையாது, அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள் வேறு யாருக்கும் செய்யப்படாது, அவனுடைய ஆற்றல்கள் உலகத்தில் யாருக்கும் கிடையாது என்கிற நம்பிக்கையை முழுமையாக ஏற்ற உண்மையான முஸ்லிம்களாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். காரணம் என்ன? இறைவனுடைய ஆற்றல் ரீதியா எடுத்து பாருங்க. இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம்கள்ல சில நபர்கள் அல்லது அதிகமான நபர்களுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுக்கு நிகராக வேறு கடவுள் கிடையாது, அதுல ரொம்ப உறுதியான நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். கடவுள்னு சொன்னா, இறைவன் சொன்னா அது அல்லாஹ் மட்டும்தான், அவன் தான், வேற யாரும் இல்லை. அதுல அநேக முஸ்லிம்கள் சரியா இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தாவது, அதுல ஏதாவது குளறுபடியாக ஒரு முஸ்லீம் ஏற்படுத்துறானா கிடையாது. முஸ்லீம்னு சொல்லிட்டாலே அவருடைய எண்ணம் என்ன? இறைவன் என்றால் ஒருவன் தான், அது அல்லாஹ் மட்டும்தான் என்பதில் உறுதியா இருக்கிறோம். பிரச்சனை என்ன? அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் உறுதியாக இருந்து விட்டோமேயானால் நாம உண்மை வழியில் நிற்கிற உண்மையான முஸ்லீமாக ஆகிவிட முடியுமா? அல்லாஹுடைய ஆற்றலை பார்க்கிறோம். நம்ம அல்லாஹுடைய ஆற்றல்களை நம்முடைய வாழ்க்கையிலே யோசித்து பார்க்கிற பொழுது வழி தவறி நிற்கிற நிலைகளை பார்க்க முடிகிறது. இறைவனுக்கு இருக்கிற பண்புகளை, இறைவனுக்கு இருக்கிற ஆற்றல்களை இன்றைக்கு பல இடங்களில் பல மனிதர்களுக்கு இருப்பதாக, பல செயல்பாடுகள் பல பொருட்களுக்கு இருப்பதாக நாம் நம்பிக்கை கொள்ளலையா? நம்முடைய வாழ்க்கையை அப்படி ஏற்படுத்தி இருக்கிறோமா இல்லையா? மறைவான ஞானம் அல்லாஹ்வுடைய ஆற்றலிலே இருக்கிற ஒன்று, அது அவனை தவிர உலகத்தில் வேறு யாருமே அறிய மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், وعنده مفاتيح الغيب لا يعلمها الا هو. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற வாசகம் என்ன வாசகம்? மறைவான ஞானத்தின் திறவுகள் என்பது இறைவன் என்னிடத்தில் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லா ஹு, என்னை தவிர யாரும் அதை அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தெளிவா அல்லாஹ் சொல்றான்ல. நாம என்ன செய்யறோம்? நம்மோடு வாழுகிற மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள் என்கிற பெயரில் இருக்கிற நபர்களிடத்திலே சென்று நல்ல நேரத்தை குறிக்கிறோம். என்னுடைய வீட்டுல ஒரு பங்கன், வீட்டு திறப்பு விழா நடக்குது, எந்த நேரத்தில் என்னுடைய வீட்டுக்குள்ள நான் போனேன்னு சொன்னா எனக்கு அதிகமான பரக்கத்து கிடைக்கும் சொல்லுங்க என்கிற நிலை இன்றைக்கு இருக்கா இல்லையா? ஹஜ்ரத்மார்கள்ட்ட போறோம்,
அவங்ககிட்ட போய் கேட்கிறோம், நல்ல நேரத்தை குறிச்சு கொடுங்க. அவங்க என்ன செய்வார், ஒரு நேரத்தை சொல்லி கொடுத்தாருன்னா அந்த நேரத்துல நாம் நம்முடைய வீட்டுக்குள்ள போனால் இறைவனுடைய பரக்கத்தை நமக்கு அதிகமாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கை ஏற்படுகிறது. அதே மாதிரி மறைவான நேரத்துல இன்னும் சில செய்திகளை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் திருமணத்திலே பதிவு செய்கிறோம். ஒரு திருமணம் நடைபெறுகிற பொழுது அந்த திருமணத்துல முபாரக்கான நன்னேரம், இறைவனுடைய அருள் இறங்குகிற நன்னேரம் எது? யாரிடத்துல போய் கேட்கிறோம்? மார்க்க அறிஞர்கள் என்கிற பெயரில இருக்கிற உலமாக்கள் இடத்துல, மார்க்க அறிஞர்களாக தன்னை சொல்லிக் கொள்கிற நபர்களிடத்துல சென்று இதற்கான நிலை என்ன, எந்த நேரத்தில் இறைவனுடைய பரக்கத்து கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் உடைய மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் செய்யணும், அந்த நேரத்தை குறிப்பிட்டு கொடுங்கன்னு கேட்கிறோம். அவங்க ஒரு நேரத்தை குறிப்பிட்டு தந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த நேரத்தில் இறைவனுடைய பரக்கத்து இறங்குகிறது என்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதா இல்லையா? அப்ப இது என்ன நம்பிக்கை? இறைவன் எந்த நேரத்தில் தனக்கு அருள், தன்னுடைய அருளை இவருக்கு இறக்கணுங்கிறது அல்லாஹ் மாத்திரம் அறிந்தது. எனக்கு எந்த நேரத்தில் எந்த ரிசுக்கு கிடைக்கணுங்கிறது ஒரு பள்ளியிலே இமாமாக இருக்கிற உலமாவாக இருக்க ஒரு நபர் அறிந்து கொள்ள முடியுமா? அவருக்கு அந்த அறிந்து கொள்கிற ஆற்றல் அவருக்கு இருக்கிறதா? அவருக்கு இருக்குதுன்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னால் அப்ப இறைவன் மாத்திரமே அறிந்த ஒரு செயல்பாட்டை அந்த மனிதரும் அறிந்து கொள்கிறார் என்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதா இல்லையா? அப்ப இதுதான் நாம இன்றைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற வழிமுறைகளாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இறைவனுடைய ஆற்றல் நிறைய செயல்பாடுகள் இருக்கு. இறைவனுடைய ஆற்றல் எடுத்துக்கிட்டோம்னா ஏராளமான ஆற்றல்களை இன்றைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் நாம அல்லாஹ் அல்லாத மனிதர்களுக்கு, அல்லாஹ் அல்லாத பல பொருட்களுக்கு இதுக்கு இந்த ஆற்றல் இருக்குன்னு நம்புறோம். நோய் ஏற்படுகிறது, கடுமையான நோய், பல மருத்துவர்களிடத்தில் செல்லுகிறோம். ஒவ்வொரு மருத்துவர்களும் ஒவ்வொரு விதமான மருந்துகளை தருகிறார்கள், ஏராளமான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. அது ஒரு சைட்ல அப்படின்னா மருத்துவர்களிடத்தில் செல்வது என்பது ஒரு வழிமுறையாக இருந்தால் இன்னொரு வழிமுறை நாம தேடுகிற வழிமுறை என்ன? எந்த அஜர்த்துமார் நபி பார்க்கிறார், எந்த அஜர்த்தை தாயத்து கட்டி விடுறார், எந்த மாதிரி தாயத்து வாங்கி கட்டா பிள்ளைக்கு உடல்நிலை உடனே சரியாகும், அது இடுப்புல கட்டுற மாதிரி பெருசா வாங்குறதா அல்லது கைகள்ல கட்டுற மாதிரி சின்னதா வாங்குறதா, என்ன கலர் தாயத்தை தேர்வு செய்யலாம், என்ன நம்பிக்கை? அந்த தாயத்துகளின் மூலமாக அதுல நம்ம அஜரத்துல போய் அதை வாங்கி கட்டணும்னு சொன்னா நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரியாயிரும், என் பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை சரியாயிடும், நோய் அவனை தீண்டாது, எந்த கஷ்டமும் அவனுக்கு ஏற்படாது. நம்பிக்கை உள்ளத்துல ஏற்படுகிறதா இல்லையா? இன்றைக்கு முஸ்லிம்கள் அந்த நம்பிக்கையை உள்ளத்துல வைத்திருக்கிறார்களா இல்லையா? அப்ப இப்படி ஒரு நம்பிக்கை வைக்கலாமா? இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய இறைவனுடைய வல்லமையை குறித்து சொல்லும் பொழுது எப்படி சொல்லிக்கார அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ராஹிம் நபி தன்னுடைய மக்களிடத்துல இறைவனுடைய வல்லமையை குறித்து பேசுகிற பொழுது, இறைவனுடைய ஆற்றலை குறித்து சொல்லுகிற பொழுது இப்ராஹிம் நபி சொல்லுகிறார்கள், ஃபைதா மரில்து ஃபஹுவ யஸ்ஃபீன், எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாலும் அதுக்கு நிவாரணம் தரக்கூடியவன் என்னுடைய இறைவன், அவனை தவிர வேறு யாரும் நிவாரணம் தர முடியாது. நம்ம எவ்வளவு மருத்துவர்களை சந்தித்தாலும் எவ்வளவு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும் அதனால் நமக்கு குணமடைந்து விடுகிறது என்கிற எண்ணம் இருக்கிறதா? இறைவன் நாடும், இறைவன் நாடினால்தான் எனக்கு அந்த மருத்துவம் பயனளிக்கும், இல்லைன்னா அளிக்காது. ஒரு ஜுரத்துல எடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் போகும், அவர் சில மாத்திரைகளை தருவாரு, அதை சாப்பிட்டா ஜுரம் சரியாவாது, கூடுதலாகும். சரி, இவர்கிட்ட சாப்பிட்ட மாத்திரை சரியாவல, வேற டாக்டர் போகும்போ அவரு வேறு சில மாத்திரைகளை தருவார், அப்பயும் அந்த ஜுரம் சரியாவாது, வேற டாக்டர் பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு மருத்துவரை சந்திக்கிற பொழுதும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த காய்ச்சல் சரியாகலன்னு சொன்னா அடுத்த மருத்துவரை சந்திக்கிற நிலை இருக்குதா இல்லையா? அப்ப இங்க மருத்துவத்தினால் நமக்கு உடல்நிலை சரியாகுதுன்னு சொல்ல முடியுமா? இறைவனுடைய நாட்டம் இருக்கும். நாம முதல்ல வாங்கி சாப்பிடுற மருத்துவத்திலேயே அல்ல எனக்கு உடம்பு சரியாகணும்னு நானா சரியாயிடும். அதுக்கு பிறகு எத்தனை டாக்டர் பார்த்தாலும் அல்லாஹ் நாடல்னு சொன்னா என்ன செய்யாது,
அந்த காய்ச்சலோ அல்லது மற்ற எந்த வியாதிகளும் சரியாவாது. அப்ப இறைவனுடைய நாட்டம் இருந்துச்சுன்னு சொன்னாதான் நமக்கு நம்முடைய உடல்நிலை சரியாகும் என்கிற நிலையை குர்ஆன் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லும் பொழுது, அஜரத்து கற்ற தாயத்து மேல நாம நம்பிக்கை வைக்கிறோம் என்றால் அப்ப அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை தாயத்துக்கு கொடுக்கல. நம்ம இன்றைக்கு முஸ்லிம்கள் அப்படி இருக்கிறார்களா இல்லையா? அப்ப முஸ்லிம்களின் நிலை இப்படியானதாக ஒவ்வொரு செயல்பாடிலும் அல்லாஹ்வுடைய ஆற்றலை பிற மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிற நிகழ்வுகளை பார்க்கிறோம். அதே மாதிரி வணக்கங்களிலும் அப்படித்தான் இருக்கிறது. நம்மோடு வாழ்ந்த அல்லது நமக்கு முன்னதாக வாழ்ந்த மரணித்தவர்கள், அப்படி மரணித்த அந்த மனிதர்களிடத்துல அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை வணங்குகிற இடமாக ஆக்கப்பட்டு அங்கே பிரார்த்தனைகள் செய்யப்படுகிறது. அந்த இடத்துல பல மாதிரியான மார்க்கத்தில முரணான காரியங்கள் நடத்தப்படுகிறது. முஸ்லிம்கள் என்கிற பெயரால் நடத்தப்படுகிற காரணத்தினால், முஸ்லிம் என்கிற பெயரை வைத்திருக்கிற நபர்கள் நடத்துகிற காரணத்தினால் அதிக முஸ்லிம்கள் அந்த சபைகளை நிரப்புகிறார்களா இல்லையா? நாங்கள் நம்பலையே. அந்த சபைகளுக்கு செல்லுகிற நபர்களை பார்த்து பேசுகிற பொழுது, நாங்கள் அவர்களிடத்துல பிரார்த்தனை செய்யல, நாங்கள் அவர்களுக்கு அவங்க யார் பிரார்த்தனை செஞ்சாலும் அவங்க பதில் அளிப்பாங்க நாங்க நம்பல, அவங்க என்ன நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க நாங்க நம்பல, அப்படி ஒரு ஆள் அங்க இருக்கிறான்னு கூட நாங்க நம்பல. ஒரு வான வேடிக்கை நடத்தப்படுகிறது. அங்கே பல மாதிரியான வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பல நிகழ்ச்சிகள் அங்கே நடத்தப்படுகிறது. அதை நாங்க பார்க்கறதுக்கு போறோம். அந்த இடத்துல நின்று அங்கே நடத்தப்படுகிற வேடிக்கைகளை, அங்கே காட்டப்படுகிற நிகழ்வுகளை பார்ப்பதற்காக நாங்கள் செல்லுகிறோம் என்ற எண்ணத்துல போறோம் இல்ல? அப்படி முதல்ல போகலாமா? நம்முடைய பிள்ளைகளை அப்படி அனுப்பி வைக்கலாமா? அது எவ்வளவு பெரிய ஒரு மாபாதகமான செயலாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா இல்லையா? இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இறைவனை கேலி செய்கிற, இஸ்லாமிய மார்க்கத்தை கேலி செய்கிற ஒரு சபை நடைபெறுகிறது என்றால் அவர்கள் அந்த இடத்தில் இருந்து, அந்த பேச்சில் இருந்து வேற பேச்சை பேசுகிற வரையிலும், அந்த செயலில் இருந்து வேற செயல்களில் மாறி நடக்கிற வரையிலும் அந்த சபைகளின் பால் நீங்கள் செல்லாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி ஒரு சபையில நீங்க போய் உட்கார்றீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த சபையில் பேசாவிட்டாலும் அந்த சபையில் நீங்கள் அமர்ந்ததால் நீங்களும் அந்த காரியத்தை செய்தவர்கள் தான் என்று குர்ஆனின் மூலமாக இறைவன் எச்சரிக்கிறானா இல்லையா? அப்ப நாம ஒரு இஸ்லாத்திற்கு மாற்றமாக இணை வைப்பினுடைய காரியம் மிக பெரும் அளவில் அரங்கேறுகிறது. அந்த சபையை, அதுல இருக்கிற அலங்காரங்களை பார்ப்பதற்காக, அதில் செய்யப்பட்டிருக்கிற அலங்காரங்களை ரசிப்பதற்காக அந்த சபையிலே நான் போய் நிற்கிறேன் என்று சொன்னால் அந்த காரியத்தை நான் விரும்பாவிட்டாலும் நான் செய்யாவிட்டாலும் செய்ததாகத்தான் கணக்கிடப்படுவேன் என்பதை குர்ஆன் நமக்கு எச்சரிக்கிற பொழுது, நாம் அந்த சபைகளில் ஒரு நபராக நிற்கிறோம், அந்த சபையில நம்முடைய பிள்ளைகளை அங்கே வழிநடத்தி சொல்லுகிறோம் என்று சொன்னால் நாம் செய்கிற தவறு எவ்வளவு மாபாதகமான தவறு என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது ஓரிரை கொள்கையை ஏற்கிறோம் என்று சொன்னால் வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மாத்திரம் என்கிற வாய் கலிமாக்களை, வார்த்தைகளை சொல்வது மட்டும் கிடையாது. இப்ராஹிம் நபி எப்படி இறைவனை நம்பிக்கை கொண்டார்களோ, எப்படி இப்ராஹிம் நபி இறைவனை வணங்கினார்களோ, அதே போன்று நாம் நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக இருந்து அல்லாஹுவை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோமேயானால் நாம் வாழ்ந்து மரணிக்கிற பொழுது உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்க முடியும். அப்படி உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.